சில வாரங்களாக ஏற்றத்தாழ்வுகளுடன் நகர்ந்து வந்த தங்கத்தின் விலை தற்போது சென்னையில் கணிசமான அளவில் குறைந்துள்ளது. தங்கம் மட்டுமின்றி வெள்ளியின் விலையும் ஒரே நேரத்தில் சரிவடைந்துள்ளதால் நகை வாங்க திட்டமிட்டுள்ள நுகர்வோர் மத்தியில் மகிழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இந்திய குடும்பங்களில் தங்கம் ஒரு முக்கிய முதலீடாகவும் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகளின் அடையாளமாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் சமீப நாட்களாக விலை உயர்வால் தயக்கத்தில் இருந்த பொதுமக்களுக்கு தற்போதைய விலை வீழ்ச்சி ஓரளவு நிம்மதியை அளித்துள்ளது. குறிப்பாக சென்னையில் இன்று ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளி விலையில் திடீர் சரிவு பதிவாகியுள்ளது. இன்றைய நிலவரப்படி ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 80 ரூபாய் குறைந்து 13,020 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதன் காரணமாக ஒரு சவரன் தங்கத்தின் விலை 640 ரூபாய் குறைந்து 1,04,160 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் வெள்ளியின் விலையிலும் சரிவு காணப்படுகிறது. 1 கிராம் வெள்ளி 4 ரூபாய் குறைந்து 281 ரூபாய்க்கும் 1 கிலோ பார் வெள்ளி 2,81,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த விலை குறைவு நகை வியாபாரத்திற்கும் சாதகமாக இருப்பதாக வணிகர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த விலை சரிவுக்கு பின்னணியாக சர்வதேச சந்தை காரணிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அமெரிக்க டாலரின் மதிப்பு உயர்ந்து வருவது தங்கத்தின் மீதான முதலீட்டை ஈர்ப்பை குறைத்துள்ளது. மேலும் பங்கு சந்தைகளில் காணப்படும் சாதகமான போக்கு காரணமாக முதலீட்டாளர்கள் தங்கத்தை விற்பனை செய்து லாபத்தை பதிவு செய்வதும் விலை வீழ்ச்சிக்கு காரணமாக பார்க்கப்படுகிறது. 2026ஆம் ஆண்டின் துவக்கத்தில் சர்வதேச பொருளாதார நிலை, வட்டி விகிதங்கள் மற்றும் டாலரின் மதிப்பு இதே போக்கில் தொடருமானால் இந்தியாவில் தங்கத்தின் விலைகள் மேலும் ஓரளவு சரிவு ஏற்பட வாய்ப்பிருப்பதாக சந்தை நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இருப்பினும் நீண்ட கால முதலீடாக தங்கத்தின் மதிப்பு நிலைத்திருக்கும் என்பதே பொதுவான எதிர்பார்ப்பாக உள்ளது.